ஹாய் வணக்கம் மக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குடியரசுத் தலைவருக்கான விதிகள் 52ல இருந்து 72 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் என்ன, அதோடைய பயன் என்னங்கிறத பார்ப்போம். விதி 52 குடியரசுத் தலைவருடைய பதவி பற்றியது. விதி 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாகத்துடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றது. விதி 54 குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. விதி 55 குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. விதி 56 குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்ன அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. விதி 57 குடியரசுத் தலைவர் மறுநியமனம் செய்யப்படுதலை பற்றியது. விதி 58 குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்னங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. விதி 60 குடியரசுத் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழியை பற்றியது. விதி 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றியது. விதி 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது தேர்தல் நடத்துவதற்கான கால அவகாசத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. விதி 72 குடியரசுத் தலைவர் மரண தண்டனை இல்ல மத்த தண்டனையை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி இந்த விதி சொல்லுது. துணை குடியரசுத் தலைவருக்கான விதிகள் என்னங்கிறத பார்க்க போறோம். விதி 63 துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி சொல்றது. விதி 64 ராஜ்யசபையின் பதவி வழி தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத சொல்றது. விதி 65 குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் ஏற்று செய்யறத இந்த விதி சொல்லுது. விதி 66 துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்றது. விதி 67 துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்றது. விதி 67B துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றியது. விதி 69 துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் பற்றியது. வேற ஏதாவது விதிகள் உங்களுக்கு தெரிந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்கா.